என்ன வாழ்வாரம் கேட்குறீங்க? ஏன்னா கடை தான் எனக்கு வேணும், கடைக்கு தான் சாமான் வேணும், கடைக்கு சாமான் வாங்கி போடணும். என்ன எனக்கு லோன் எடுத்து 3 லோன் எடுத்திருக்கேன், 3 லோன் எடுத்து தானே அந்த கடைக்கு சாமானை வாங்கி போட்டிருக்கேன். அப்போ எனக்கு கஷ்டமாக இருக்கு, லோனை கட்டுறது கஷ்டமாக இருக்குது எனக்கு. உலக தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இலங்கை மட்டவிழா நிற்கிறோம். ஏன் எதுக்குன்றதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். பார்க்குறது முதல்ல நம்மளோட இடத்தை பாருங்கள், இவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. நம்ம இப்போ எங்கே போகிறோம்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவடி வம்புக்கு போகிறோம். அங்கே ஒரு ஆர்டிஎஸ் ஊடாக எங்களுக்கு ஒரு அழைப்பில் வந்துருக்குது. ஒரு இறுக்கமான நிலப்பாட்டில் இருக்கிற குடும்பங்களை கொஞ்சம் வந்து பாருங்க பார்த்துட்டு உங்களால் முடிஞ்ச உதவிகளை கொஞ்சம் செய்யுங்கண்டு நாங்கள் சொன்னோம். அப்படி எங்களால் உதவி அப்படி செய்ய இயலாது, நாங்கள் எடுத்து அந்த வீடியோ போடுவோம். பார்க்குற உறவுகள் வந்து யாராவது ஒரு ஆள் முன் வந்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அந்த உதவியை நாங்கள் உங்களுக்கு செய்யலாம், பெற்றுத்தரலாம்ட்டு. அப்போ அந்த ரீதியில் வந்து ஆர்டிஎஸ் தலைவர்களுடைய அழைப்பின் பிரகாரம் வந்து நாங்கள் அந்த குடும்பத்தை சந்திக்க போகிறோம். என்ன ஏதுன்றதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். பார்க்குறதுக்கு முதல்ல புதுசாக வர சௌரங்கள், உறவுகள், நண்பர்கள் பழமையாக சொல்கிறது தான் சிறப்பாக செய்திருங்க. வாங்க நம்ம வீடியோவில் போவோம். வணக்கம் பிள்ளை. வணக்கம். உங்களோட பேர் என்ன பிள்ளை? என் பேர் பரஞ்சோதி. பரஞ்சோதி. உங்களோட கணவர் பேர் என்ன? ரஞ்சன். ரஞ்சன். அவர் கணவர் எங்கே? அவர் வேறு கல்யாணம் கட்டித்தார். வேறு கல்யாணம் கட்டித்தார். அவர் கட்டித்தார். எவ்வளோ காலம் கட்டியார்? அவர் கல்யாணம் கட்டி 1 மாதம் தான் என்னோட இருந்தவர். அது அவர் வேறு கல்யாணம் கட்டித்தரார். இந்த இப்படி யார்? இந்த பிள்ளை இது யார்? இவர் தான் மகன். இது தங்கச்சிட மகள். தங்கச்சிட மகளா? ஓ. இது மகனோ? மகன்ட பேர் என்ன? ஜோனுஜன். 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 என்ன படிக்கிறாரா? என்ன செய்கிறார்? என்ன செய்கிறார்? என்ன செய்கிறாரு? படிக்கிறார். 4ஆம் ஆண்டு படிக்கிறாரு. 4ஆம் ஆண்டு படிக்கிறாரு. ஓ. எந்த ஸ்கூல்? மாவடியம் ஸ்கூல், பிக்னிஸ். இப்போ நீங்கள் கணவர் இல்லைன்றீங்க, உங்கள் அண்ணன்டைக்கு வாழ்வாதாரம். நீங்கள் வீட்டில் 3 பேர் தானே, வேறு யாரும் இருக்காங்களா? இவங்களில் 2 பேர் இருக்காங்க. அவங்களோட அம்மா வேலை. இந்த வீட்டில் யார் இருக்குது? இந்த வீட்டில் யார் இருக்குது? நாங்கள் 2 பேரும் இருக்கோம். நீங்கள் 2 பேரும்? 2 பேரும். அப்போ இந்த வாழ்வாதாரத்துக்கு அண்ணன்டைக்கு சாப்பாடுக்கு என்ன செய்கிற நீங்கள்? வாழ்வாதாரம் நாங்கள் சாப்பாட்டுக்கு சின்னதாக ஒரு கடன் திறந்துருந்தேன். லோன் எடுத்து தான் திறந்தேன் நான். அந்த லோன் எடுத்து கடையை திறக்கிற, லோனும் அதால் கட்டுற, வீட்டு சாப்பாடும் அதால், வேறு படிக்க வைக்கிறதும் அதால் எனக்கு கொஞ்சம் அது கஷ்டம் மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் செய்கிற நேரம் அப்போ இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் சாமான் வாங்கி போடணும். ஆனால் எனக்கு வாழ்வாதாரத்துக்கு எனக்கு உதவி செய்யணும். எனக்கு வேறு எதையும் இங்கே அன்றாட தொழிலை செஞ்சுட்டு வீட்டோட இது வரையும் படிக்க வச்சுட்டு கிளாஸுக்கு அனுப்பிட்டு பார்க்குறதுக்கு. இவர்கிட்ட காசு கேட்டால் கோல் எடுத்து கோட்ஸில் கொண்டு வழக்க கொண்டு போட்டுட்டாமன்றாரு. ஆனால் நேற்று கொண்டு போய் வழக்கு போட்டு வந்தது. நான் 8 மாதம் வழக்கு வச்சுருக்கு. நான் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு வாழ்வாதாரத்துக்கு தான் எனக்கு உதவி செய்யணும், வேறு எதுக்கு தேவையில்லை எனக்கு. என்ன வாழ்வாரம் கேட்குறீங்க? ஏன்னா கடை தான் எனக்கு வேணும், கடைக்கு தான் சாமான் வேணும், கடைக்கு சாமான் வாங்கி போடணும். என்ன எனக்கு லோன் எடுத்து 3 லோன் எடுத்திருக்கேன், 3 லோன் எடுத்து தானே அந்த கடைக்கு சாமானை வாங்கி போட்டிருக்கேன். அப்போ எனக்கு கஷ்டமாக இருக்குது, லோனை கட்டுறது கஷ்டமாக இருக்குது எனக்கு. அதால் வாரத்தால் எனக்கு லாபமும் இருக்குது, இல்லை வருமானம் அதால் வாரதும் குறைவாயும் இருக்குது. சரி, 3 லோனுன்றீங்க, எவ்வளோ எடுத்துருக்கீங்க? 50 எடுத்திருக்கேன். கிழமை லோன் தான் எடுத்திருக்கேன். கிழமைக்கு 6000 கட்டுறேன் நான். அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, மாத லோனே இல்லை. இந்த கிழமைக்கு 6000 கட்ட வேணும். 1.5 லட்சம் ரூபா எடுத்துருக்கிறீங்க. எடுத்த எவ்வளோ காலம்? ஆனால் 1.5 லட்சமும் ஒரே இதில் எடுக்கலை, வேறு பேங்கால் தான் வேறு இதால் எடுத்தேன். 50 எடுத்தேன் நான். அந்த காசு எடுத்து என்ன செஞ்சீங்க? கடை அந்த காசுகள் எடுத்து தான் கடையை திறந்தேன் நான். லோன் எடுத்து தான் கடை திறந்தேன் நான். இப்போ அதால் அதுக்குள்ளேயே சாமானை வாங்கி போட்டு சாப்பாடு அந்த அதால் முடிய திருப்பி இன்னொரு லோன் எடுத்து திருப்பி அதுக்கு சாமான் வாங்கி போட்டேன் நான். திருப்பி அதை முடிய திருப்பி ஒன்று எடுத்து இப்படி எடுத்தால் தானே, அதை எடுத்து தானே அந்த லோன் காசுகளை தான் கட்டி வந்தேன் நான். அதால் எனக்கு கஷ்டமாக இருக்குது எனக்கு. லோனை கட்டி வரதுனால கடைக்கு சாமான் இல்லாமல் போகிறேன். வீட்டுக்கு ஒரு நேரத்தையே சாப்பாடு தான், 2 நேரம் சாப்பிட்றதுக்கு கட்டாது. மற்றது இவற்றை ஸ்கூல் செலவுகள் கூட, டியூஷனுக்கு அனுப்பி வந்தேன் நான். இப்போ டியூஷன் ஃபீஸ் கட்டுறதால போய் டியூஷன் இனி தட்டியாச்சு. அடுத்த வருஷம் காலேஜ் போகும்.
நான் இவரே எல்லாரும் டியூஷனுக்கு போகிறாங்கன்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறேன். நான் இப்போ நிறைய இடத்த விசாரிச்சிருந்தேன், டியூஷன் ஃபீஸ் கூட இருக்கிறதால எனக்கு விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் நல்லா படிக்கக்கூடியவன், எனக்கு அது ஒரு இது படிக்க வைக்கணும் தான் ஆசையும். அதனால் நான் நிறைய முயற்சி எடுத்தும் சரி வரல. வேலைக்கு இது இவர் வயிற்றில் இருக்கக்கூடலாம் வேலை செஞ்சு தான் நான் செஞ்சேன். நான் பிறந்து ஒரு வயசு மட்டும் படுத்து திருப்பி கவர்மெண்ட்டுக்கு தான் போனேன். இப்போ ஒரு 3 வருஷமாக தான் நான் வேலைக்கு போவேன், வீட்டோட நிற்கிறேன். என்னென்ன அம்மாவோட சுச்சுவேஷன் இது இல்லாமல் இருக்கிறதால அவள் கஷ்டத்தில் இருக்கிறதுனாடி அவள் இவ்வளோ காலம் பார்த்துன்னு போட்டு இப்போ அவட இதை பார்க்கத்தானே பண்ண போட்டு அவள் போயிட்டாங்க. அப்போ அதுக்கப்புறம் நான் வீட்டோட தான் இந்த கடையை ஆரம்பிச்சேன்னா நான். இப்போ எனக்கு அந்த கடையால் இப்போ வந்து சாமான் தட்டுப்பாடாக இருக்குது. ஆனால் வியாபாரம் போகுது நிறைய. சாமான் தட்டுப்பாடாக இருக்குது, வியாபாரம் போகுதுன்றீங்க. அதில் நீங்கள் 3 லோன் எடுத்துருக்கிறீங்களோ, 1.5 லட்சம் 1.5 லட்சம் அந்த 3 லோன் என்ன ஃபீஸ் பண்ணல முடிக்கல. 1.5 லட்சம் ரூபா லோன் எடுத்தீங்க, 50 தான் எடுத்திருக்கேன். 3 பிரிவாக எடுத்துருக்கேன். இதில் ஒரு லோனும் முடியலையோ? ஒன்றும் முடியலை. இந்த வியாபாரம் போனன்றி இந்த ஒரு லோனை நெருக்கி முடிச்சுட்டு இருக்கலாமே. 7ஆம் மாதம் முடியுது. அதில் ஒரு லோனில் வந்து 8,000 ரூபா தான் கிடக்கு. ஒன்றும் முடிய போகுது. இந்த ஒரு 2 கிழமையால் அது முடிஞ்சிடும். மற்ற லோன் வந்து 2 லோன் வந்து 7ஆம் மாதம் 11ஆம் மாதம் முடியுது. சரி, அந்த முதல்ல முடிய போகுது இந்த 7ஆம் மாதம். இந்த 7ஆம் மாதம் தான் 7ஆம் மாதம் 2ஆம் தேதி 24ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. அப்போ இந்த லோன் அடுத்த செவ்வாய் முடிஞ்சிருமென்னு சொன்னால் அந்த வருமானத்துக்கு என்ன இங்கே இருக்கிறீங்க? இப்போ 6,000 கட்டுறீங்க, ஏதோ இல்லை ஒரு கிழமைக்கு 6,000 கட்டணுமே. அப்போ அந்த அந்த இன்கமுக்கு என்ன செய்ய? எனக்கு கடையில் வியாபாரம் போகக்குள்ள சாமானிக்கக்குள்ள எனக்கு அந்த கஷ்டம் என்ன செய்கிறது. கடை அடைச்சதுக்கு பிறகு 2 மாதமாக வச்சு இப்படி தான் மாறி ஆக்கட்டை வாங்கி தான் இப்போ கட்டுறப்ப இந்த கட்டி இந்த எப்படியோ சரி ஒரு முயற்சி செஞ்சு தான் பாருங்க கடைக்கு சாமான் வாங்கி போடுறதுக்கு, கடனை வாங்கி போட்டால் தான் இந்த லோனை முடிக்கலாம் பண்ணுறதுக்காக. இப்போ லோன் இருக்கிறதால எனக்கு வந்து கையில் காசு தங்குதில்லை. கிழமைக்கு இப்போ 6,000 அதால் கட்டி வாரத்தினால கடைக்கும் ஒரு 2,000-3,000 தான் சாமான் வாங்கி போடலாம். மீதி வாங்கி போடலாது. நான் நிறைய கடையில் கடனுக்கும் கேட்டு நான் 15 நாளைக்கு ஒரு காண்டான எனக்கு கடைக்கு சாமான் தாங்க நான் சேர்த்து நான் வச்சு தாரேன்ண்டு நிறைய இடத்து இப்போ கடனுக்கு கொடுக்குற நிறைய இடத்த சொல்லித்தாங்க. அப்போ அதனால் நான் அதை விட்டுத்து. நான் 2 மாதம் கடையை பூட்டி சாப்பாடு செஞ்சு விற்று வந்தேன். நான் காலமை சாப்பாடு ஸ்கூல் பிள்ளைகளுக்கு. காலம்பு சாப்பாடு என்ன செஞ்சீங்க நீங்கள்? காலமை சாப்பாடு, ஒரு நாளைக்கு புட்டு, இன்னொரு நாளைக்கு இடியப்பம், இட்லி, இப்படி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சாப்பாடு செஞ்சு வரேன். பூரி இப்படியெல்லாம் செஞ்சு வரேன் நான். இப்போ கையில் இந்த இதுகள் இல்லாததுனால அதை திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஏலாம். இப்போ உங்களோட ஒரு இன்கமிங் இல்லையா? அவர் ஒரு ரூபாயும் தரலையோ உலகத்துக்கு? இல்லை, கோர்ட்ஸில் வழக்கு போட்டேன் நான். வழக்கு போட்டு இவர் வராமல் இருந்தவர். அப்போ அதுக்கு பிறகு அரியஸ் காசு வந்திருந்தது. அதில் 4,58,000 காசு வந்தது. அந்த காசு அவரே வாங்கிட்டு போயிட்டார். இப்போ அதோட நான் வழக்குக்கு போகலை. இப்போ எனக்கு இந்த கஷ்டத்தால் தான் நான் திருப்பி நேற்று வழக்குக்கு போயிட்டு வந்தேன் நான். வேறு எதுவும் எனக்கு செய்ய வழி இல்லை. அவர்கிட்ட கால் பண்ணி காசு தாங்கன்னு கேட்டால் என்ன காசு நான் உனக்கு தரணுமெண்டு அவர் என்னகிட்ட கேட்குறாரு. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு 5,000 காசை கொண்டு தருவார். ஏன்னா இந்த 2 மாதத்துக்கு 5,000 காசு இருந்திக்காரு. இந்த 1.5 வருஷமாக வச்சு நான் வழக்குக்கு போகாமல் 1 ரூபா காசும் எனக்கு தரவே இல்லை. அவர் கேட்டால் நீ கொண்டு கோர்ட்ஸில் வழக்கை கொண்டு போடு, உனக்கு என்ன நான் காசு தரேன்னு கேட்குறாரு. அப்போ உறவுகள் வந்து பார்க்குறாங்க. அந்த பார்த்து இப்போ அவங்க முன்பு வந்தாங்கன்னு சொன்னால் 1008 கேள்வியில் கேட்பாங்க. இப்போ நீங்கள் வெளியில் போட்டிருக்க தங்கமோ? இல்லை, வெள்ளி கோயிலுக்கு போக படிக்கிட்டு நாங்கள். இப்போ என்னென்ன நுணுக்கமாக பார்ப்பாங்க. இப்போ நம்ம சாதாரணமாக இருந்து கதைக்கிற மாதிரில அவங்க ஒரு எல்லாத்தையும் அவதானிப்பாங்க. அவதானிச்சு போட்டு தான் அடுத்தடுத்த கட்டங்களை வந்து அவங்க உதவி செய்வாங்க. சில பேர் யோசிப்பாங்க ஏதோ செட் பண்ணி தான் அவங்க கதைக்கிறாங்கன்ற மாதிரியும் மண்ணிலே உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நான் இப்போ ஒவ்வொரு கட்டங்களாகத்தான் பார்த்து கொண்டு வரேன். ஆரம்பத்தில் சில மிஸ்டேக்கள் விட்டாங்க. அப்போ இனி வர கட்டங்களை சத்தியப்படாது. ஏன்னா அவங்கள என்னுடைய நலம் விரும்பிகள் வந்து இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்ட்டு அவங்களே சொல்கிறாங்க. அவங்க சொன்னால் தான் அவங்க சொல்கிற பிறகு நான் செயல்படல. என்னுடைய விருப்பத்தை நான் செயல்படலை. நான் நிறைய பேர்கிட்ட உதவி கேட்டேன். நான் நிறைய பேர் கேட்டேன். நீங்கள் சமுத்தியால் கேட்டேன். நான் கியூஆர் இருக்குதா? கியூஆர் இருக்குது. 7,500 ரூபா இருக்குது. எடுத்துறீங்களா? எப்படி கடைசியாக படுத்துறீங்க? கடைசியாக நான் போன செவ்வாய்க்கிழமை எடுத்தேன். நான் அந்த காசு போன செவ்வாய்க்கிழமை எடுத்தீங்களா? அதெல்லாம் உண்டு, பிரச்சனை இல்லைண்ணா.
அப்போ உங்களுக்கு இந்த இப்போ நீங்கள் கடையை கேட்குறீங்க இப்போ ஏற்கனவே உங்களுக்கு கடன் படுறீங்களே திரும்பவும் போய் கடன் பட்டுரு கேட்குறீங்க திரும்பவும் இன்னொரு கடைக்கிட்ட போய் கேட்குறீர்கள் என்ன கொஞ்சம் சாமான் தாங்கண்டி இப்போ சராசரி இப்போ அவன் தரவழிக்கிட்டாலே அதில் ஒரு 40,000 குறைய 50,000 குறைய சாமான் இல்லை ஏன்னா இப்போ சாமான் டபுள் சார்ஜ் இந்த விலை தானே இப்போ அப்போ நீங்கள் திரும்ப இன்னொரு 50,000 படவழிக்கிட்டுருக்கீங்க இப்போ எப்படி ஸ்டெப்பாக போனால் இப்போ 1 2 போகும் 2 3 போயிருக்கு 3 4 போகும் பார்க்குற உறவுகள் கொஞ்சம் இந்த அப்படியே ஒரு டைம் பாஸிங்கு பார்க்கக்கூடிய நான் நிறைய இடத்த கேட்டுப்படுத்தேன் நான் இந்த முடிவு எடுத்தேன் நான் நிறைய இடத்த கேட்டு நான் சமுத்தியால் போய் கேட்டுட்டு நான் போய் எனக்கு ஒரு தைய மிஷின் தாங்க எனக்கு நான் வீட்டில் இருந்து உடுப்பு தைக்கிறேன் நான் எனக்கு தைய மிஷின் தாங்கண்டு கையும் அவங்க சொன்னாங்க இப்போ வந்து கொடுக்குற இல்லை நீங்கள் இப்போ தானே காமெண்ட்டுக்கு போகலாமேன்னு சொல்லி நான் சொன்னேன் இல்லை வீட்டில் மகன் ஒரு ஆளிக்கால் பார்க்குறதுக்கு ஒரு தரம் இல்லை அப்போ அதில் எனக்கு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கு எனக்கு என்று சொல்ல அப்போ அவங்க வேறு இடத்து அங்கே ஏதோ அமிர்தக்காளின்னு சொல்லி அதில் போய் சாப்பாடு செஞ்சு செய்யுங்கண்ட நான் போய் நிற்கிற அளவுக்கு இந்த பிள்ளைகளை பார்க்கணும் அந்த பிள்ளை ரெண்டையும் பார்க்கணும் அப்போ அப்படி இல்லைன்னு சொன்னேன் அப்போ ஒன்றும் செய்யலை பிள்ளைன்னு சொல்லி சொன்னாங்க இப்படி ஜிஎஸ்சிட்டையும் கேட்டேன் அப்படி வந்தால் தாரேன்னு சொல்லி சொன்னேன் இப்படி கேட்டு போட்டு இப்போ இங்கே அம்மாவுக்கு வந்து கேட்டவர்கிட்டையும் நான் கேட்டேன் நான் கடைக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்ட்டு அவர் கடைசி மட்டும் அவரும் செய்யலை இப்படி நிறைய பேர் கேட்டு போட்டுதான் இந்த லோன் விஷயத்தை நான் இது வரைக்கும் நான் லோன் எடுத்ததே இல்லை இப்போ இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே தானே இந்த லோன் எடுத்ததே இவ்வளோ இந்த வாழ்க்கையில் நான் லோன் எடுக்கலை நான் இந்த லோனால் கொஞ்சம் முடிக்கணும் மட்டும்தான் இது இந்த லோனால் கஷ்டமாக இருக்கு எனக்கு லோன் எந்த செலவு எந்த வருமானத்தால் நான் அந்த கடையை திறந்தேன்னு சொன்னால் எனக்கு அது காட்டாது எனக்கு இப்போ இது கடனால் எடுத்து செய்கிறதால எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதில் மீள்ற கஷ்டமாக இருக்குது இது அதுக்காக தானே இல்லாட்டி நான் உதவி கேட்டேன் நான் இந்த நானும் ஒரு 50 1 லட்சம் ரூபாய்க்கு சாமானை வாங்கி போட்டேன்னு சொன்னால் மிச்சமாக நான் சாப்பாடும் செய்கிறேன் நான் ஏதோ ஒரு இதால் நான் அந்த கடனை முடிச்சு வந்தாலும் ஏதோ இன்னொரு இதால் நான் கடைக்கு சாமானை வாங்கி போடுவேனுண்டு ஆனால் யாருமே முன் வரையும் இல்லை இந்த உதவி செய்யவும் இல்லை இந்த ஸ்கூல் தொடங்கிட்டு பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு போடுறதுக்கு இந்த கொப்பி இல்லை ஒரு கிழமை வச்சுருந்தேன் நான் வீட்டில் காதில் இந்த தோட்டை வீடு வச்சு போடுதான் கடைசியாக கொப்பி வாங்கி கொண்டு கொடுத்தேன் ஷூவில்லை இன்னும் மிச்சமாக கொப்பி கேட்டாங்க ஸ்கூலில் நான் சொன்னேன் இவர்கிட்ட சொன்னேன் என்கிட்ட காசு இல்லை நீங்கள் சொல்லுங்கள் டீச்சர்கிட்ட இல்லையா அந்த பழைய கொப்பியை கொண்டு வந்து அந்த பழைய கொப்பி தான் கொடுத்து அனுப்பினேன் கொப்பி எடுத்து வாங்க பார்ப்போம் கொப்பி பேக் ஷூர் எடுத்து நாங்கள் பார்ப்போம் நீங்கள் இப்போ இந்த வீடியோ நாங்கள் பதிவு செய்து போடுறோம் இப்போ நீங்கள் எங்களோட உறவுகள்கிட்ட என்ன கேளுங்க என்ன கேட்க போகிறீங்க நீங்கள் கடைசியாக நீங்கள் உங்கள் நிலப்பாடுகள் என்ன உறுதியான இருக்க மாதிரி இருக்கணும் உங்களை வந்து ஒரு சில இடங்களில் வந்து தளம்பி கொண்டு போகுது இப்போ என்னடா இப்போ நான் அதை கேட்கல இப்போ பார்க்குறாக்கள் கேட்பாங்க எனக்கு ஒன்றுமில்லை எனக்கு வாழ்வாதாரத்துக்கு எனக்கு உதவி செய்யணும் அதை தவிர எனக்கு வேறு ஒன்றுமில்லை நான் வீட்டில் உழைச்சிட்டு சாப்பிட்டு இந்த பிள்ளையையும் பார்த்துட்டு இருக்கணும் ஏண்டா 11 வருஷம் நான் வேலை செய்ய தொடங்கினேன் நான் கவர்மெண்ட்டுக்கு போக தொடங்கினேன் எனக்கு அதுக்கு போக விருப்பமே இல்லாமல் இருக்கு அதில் அம்மா அவங்கள பார்த்து அப்பா சின்ன வயசுலேயே விட்டுட்டு போயிட்டார் 24 வருஷமாக போயிட்டு அப்பா விட்டுட்டு போய் இப்படி ஒவ்வொரு ஆள் நாங்கள் 6 பேர் சகோதரம் 6 பேரும் கவர்மெண்ட்டுக்கு தான் போனோம் நாங்கள் 6 பேரும் கவர்மெண்ட்டுக்கு தான் போய் ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு ஆளுங்க அந்த ஒரு 3 4 5 வருஷத்துக்கு பார்த்து அம்மா பார்த்து போட ஒரு ஆளுமா அப்படி கல்யாணம் கட்டினாங்க கடைசியாக இப்போ இருக்கிற தங்கச்சிக்காரி தான் இப்போ அம்மாவை பார்க்குறா இப்போ அவையும் கவர்மெண்ட்டுக்கு தான் போகிறாவும் இப்போ அவைக்கும் வீடு இல்லை வளவிரிக்கு உங்களோட சகோதரங்களால் உங்களுக்கு சின்ன உதவியும் இல்லை செய்வாங்க என்ன இவ்வளோ காலம் அவங்க பார்த்து வந்தவங்க அந்த பிள்ளையை பார்த்து வந்தவங்க நான் இந்த 3 4 வருஷத்துக்கு வேலைக்கு போகாமல் இருந்தேன் நான் அப்போ அந்த டைம் பார்த்து வந்தவங்க இப்போ அவங்களுக்கு நான் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்னு யோசிக்கிறேன் அவளும் வாழ்கிற பிள்ளை அவள்கிட்டையும் கேட்கக்கூடாது இப்போ அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடாதுன்னு போட்டு தான் நான் இப்போ இந்த இதை ஆரம்பித்தேன் உள்ள ஃபோன் வந்து கண்ணேரமாக பாடிக்கொண்டிருக்குது 4 மிஸ்கால் வந்துட்டு உடனேத்துக்கு கோயிலுக்கு போக வலிக்கிட்டு இப்போ தங்கச்சி இப்போ எல்லோரும் போகிறாங்க கோயிலுக்கு இப்போ நான் சொன்னேன் இப்போ நீங்கள் வாரன்னு சொன்ன உடனே நீங்கள் போங்க நான் லேட்டாகி வாரணுண்டு இப்போ அவங்க தான் இப்போ ஓட எடுத்து திரிக்காங்க வாரதா வரலையான்றது இந்த அவங்க 2 பேரும் நிற்காங்க இவங்களையும் கூட்டிகிட்டு போகணும் அதுக்கு தான் இப்போ கோல் அடிச்சிருக்காங்க சரி இந்த வீடியோ நாங்கள் பதிவு செய்து போடுறோம் சரியா பார்க்குற உறவுகள் யாராவது ஒரு ஆள் முன் வந்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து ஆர்டிஎஸ் தலைவர் இருக்கிறாரு அந்த தலைவரோடாக வந்து நாங்கள் உங்களையே சந்திக்கிறோம் சரியா உள்ள வீட்டுக்கு கரண்ட் இல்லை கரண்ட் வசதி ஒன்றும் இல்லையா இல்லை கொடி தடுத்துருக்காங்க
இப்போ அவங்களும் வந்து இப்போ கரண்ட் பிரச்சனைனாடி இப்போ அங்கால வீட்டுலாம் கோழி விருந்து அவங்களும் கரண்ட் பிரச்சனை வீட்டு இருக்க வீடியோ பண்ணுவோமே உள்ள சரிதானே மைக்கு பிடி வீட்டு இருக்க போமா உள்ள போமே தம்பி கொஞ்சம் மேக்கெல்லாம் வைங்க வாரம் கவுண்ட் பேசி வாரேன் அப்படி இருக்கட்டும் நடங்க பிள்ளை மைக்கு கிட்ட வைங்க மைக்கு வச்சுட்டு போங்க பயப்படாம போங்க பைக்கெல்லாம் இருக்கு யாரு சைக்கிள் இருக்காது மைக்கு கிட்ட வச்சுக்காதீங்க சைக்கிள் இருக்கு அது மோதிர தகுடு வச்சு போட்டு தான் அந்த சைக்கிள் வர கிளாஸுக்கு வாங்கினேன் நைட் கிளாஸ் முன்னாடி வாங்கினேன் அது ஃபஜ்ஜி போய் கிடக்கு அதை திருத்துறதுக்கு தையல் மிஷின் என்ன விளக்கம் தைய மிஷின் அதிகம் பழுதா போயிட்டு அது அந்த தைய மிஷின் தைக்கிது இல்லை இல்லாடி நான் பேக் கொஞ்சம் எடுங்க மங்கள அதை கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் சுற்றி காட்டுங்க அப்போ தையல் மிஷின் அந்த நூல்கள் அதுகள் வந்து தைப்படுகிறது இல்லை அது ரைட்டாக இருக்கு அந்த கலகலப்பாடு அந்த போயின்கள் அதெல்லாம் கொஞ்சம் பிள்ளையாக இருக்கு அது தையல் மிஷின் பிள்ளையாக இருக்குன்னு சொன்னால் அதை கொஞ்சம் திருத்தி கொடுத்தாலும் இப்போ நம்ம அதை கொண்டு சமாளிப்பீரா ஒப்பேற்றுவீரா அதை திருத்தி அதை செய்கிறதோட எனக்கு அந்த அகல்ற உடுப்படுது அந்த நிறைய இடத்து உடுப்படுது தைக்க இல்லாது அந்தளவு தைக்கிற அளவுக்கு இந்த மிஷின் கொஞ்சம் சரியில்லை இருந்த மாதிரி பிள்ளையாகும் இருந்த மாதிரி இந்த பொபின் எல்லாம் அப்படியே கலண்டு அப்படியே கொட்டுப்படுது 2-3 தரம் திருத்திருக்கிறேன் நான் திருத்தி போட்டு தானே அப்புறம் மற்ற ஆக்கிற உடுப்புகள் எடுக்கிறதில்ல நான் தைக்கிறதுக்கு ரெண்டு உடுப்பை மட்டும் தைச்சி போட்டு சரி வரல இதே முதல் சர்வீஸ் போட்டு எடுக்கிறதுக்கு 2500 வந்தது இப்போ திருப்பி நான் அதை செய்கிறேன்னு சொன்னால் ஒரு 2500 ஒரு 3000 ரூபாய்க்குள்ளே வரும் திருத்துறதுக்கு அதை திருத்தே இல்லாமல் தானே அதை விட்டு போட்டு ஒரு சட்டை தைச்சி முடிக்கிறேன்னா அவ்வளோ நேரம் பிடிக்குது அதை குளிச்சு அது சில நூல் இறுகி வரும் சில நூல் இதாக வரும் இப்போ அதனால் அதை நான் விட்டுத்தேன் நான் எந்த உடுப்பு தைக்கிறதுக்கே எனக்கு இயலாத மாதிரி அதை விட்டுத்தேன் அதனால் நான் சமத்திக்கிட்ட போய் கேட்டு தைய மிஷின் உண்டு அவங்க தரையலான்னு சொல்லித்தாங்க அவங்க இல்லை இதுதான் கடை கடையில் சாமான் இருக்கு தானே நந்தா கடையில் இருக்கு சாமான்கள் கொஞ்சம் கிடக்கு இருக்கு கடையில் சாமான் என்னென்ன கிடக்குறது என்னட்ட கடையில் கிடக்கிறது சோப் சாமான்கள் கிடக்கு சோப்புகள் கிடக்கு மற்ற சீனி அதுகள் ஒன்றும் இல்லை மிளகாத்தூள் கிடக்கு இப்படி கொஞ்சம் சாமான்கள் கிடக்கு கொஞ்சம் சாமான் கிடக்கு எனக்கு முக்கியமான சாமான் சீனி தேங்காய் சோயா பருப்பு ட்ரிங்க்ஸு அதுகள் தான் எனக்கு தேவை நான் இப்போதைக்கு அதுகள் இல்லை அதனால தானே அந்த கடை திறக்கலை நான் முக்கியமான சாமான் எனக்கு அது தேவை பன்னீர் பன்னீர் அது உங்களோட குசினி எங்களை காட்டலையே எல்லாத்துக்குலாண்ணா குசினி என்ன காட்டல குசினி வீட்டுக்குள்ளதான் இருக்கு அந்த வெளியால் அடுப்பு இருக்கு அதில் சோறு போடுறேன் அடுப்பு காட்டுங்க கேஸ் அடுப்பு தானே ஓ கேஸ் அடுப்பு இருக்கு அதில் கறி சமைக்கிறேன்னா நான் கேஸ் அடுப்பை காட்டலையே எங்களுக்கு ஒரு அடுப்பு தானே காட்டுறீங்க இதெல்லாம் சோறு சமைக்கிறேன் அதெல்லாம் சோறு சமைக்கிறேன் கறி ஆக்குலாம் இல்லை ஆனால் ஓ இதெல்லாம் ஆக்குறேன் கேஸ் முடிஞ்சு எனக்கு கேஸ் முடிஞ்சு இதெல்லாம் இப்போ சமைக்கிறேன் அது கேஸ் அடிக்கிறதுக்கு 5000க்கு வேணும் 5000 இல்லாததுனால பிறகு அடுப்புலாம் சமைக்கிறேன் சரி பிள்ளை இந்த வீடியோ நாங்கள் பதிவு செய்து போடுறோம் பார்க்குற உறவுகள் வந்து யாராவது உங்களுக்கு உதவுறதுக்கு முன் வந்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நாங்கள் அடுத்தடுத்த கட்டங்களில் வந்து உங்களை சந்திக்கிறோம் சரியா பிள்ளை நன்றியா நன்றி